வணக்கம் மக்களே. நேற்றுக்கு ஏர்போர்ட்டில் நகைக்கடையெல்லாம் வீடியோ போட்டிருந்தேன்ல, அதை தொடர்ந்து நான் வீடியோ எடுத்ததெல்லாம் உங்களுக்கு போடுறேன். நம்ம தமிழர்களோட பெருமையை காமிக்கிற மாதிரி ஏர் உழுவுறதுக்கு 2 மாடு போட்டு ஏர் உழுவாங்கல்ல, அந்த ஸ்ட்ரெச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். அதை காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சிற்பம் ஸ்டெச்சு பக்கத்தில். அந்த ஸ்டெச்சுக்கும் இந்த பக்கம் நேராக போனீங்கன்னா அந்த பக்கம் வாஷ்ரூம் இருக்குது. நல்லா குளிச்சுட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூமும் அந்த பக்கம் இருக்குது. நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு வரலாம். அப்படியே வந்தால் இந்த என்ட்ரன்ஸில் நிற்கிறாங்க பாருங்கள் கார்டு, அவங்கக்கிட்ட வந்து நம்மளோட டிக்கெட்டை கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த அப்படியே பாருங்கள், இப்படியே இந்த பக்கம் வந்து அது இந்த பக்கம் பாருங்கள், அந்த பக்கெட்டு வந்து நம்ம சூட்கேஸெல்லாம் கொண்டு போய் செக் பண்ணி அதில் போட்டுட்டு அப்படி வரணும். அதுக்கப்புறம் வந்து இந்த பாதையில் நுழையணும். இந்த ஃபஸ்ட்டில் நிற்கிறார் பாருங்க கார்டு, இவர்கிட்ட வந்து நம்ம டிக்கெட்டை கொடுத்துட்டு அவர் செக் பண்ணிவிட்டு அந்த இதில் காமிச்சிட்டு நம்மளை உள்ளே அனுப்பிடுவார். இந்த ஒரு வழி இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்தால் இந்த லாஸ்ட்டில் அப்படியே வந்துக்கிட்டே இருந்தால் இந்த லாஸ்ட்டில் இந்த லாஸ்ட்டில் ஒரு கார்டு நிற்பார். அதான் நின்றுட்டுருக்கார் பாருங்கள். இந்த வழியிலையும் கூட்டம், அந்த பக்கம் கூட்டம் அதிகமாக இருந்தால் இந்த ரோவில் வந்து இவர்கிட்ட கொடுத்துட்டு இவர்கிட்ட செக் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம். அங்கே உள்ளே போய் அங்கே ட்ரேயில் நம்ம பேக்கு, பர்ஸு எல்லாத்தையும் வச்சு அங்கே செக்கிங்க்கு அனுப்பிட்டு நம்ம வந்து லேடிஸ் லைன்னா லேடிஸாக இருந்தால் லேடிஸ் லைனில் நின்று போய் அங்கே செக்கிங்க்கு போகணும். ஜென்ஸாக இருந்தால் ஜென்ஸ் லைனில் நின்று செக்கிங் போகணும். நம்ம செக் பண்ணோன்னா நம்மளோட பொருள் அங்கிட்டு வந்துடும். அதை எடுத்துகிட்டு போய் நம்ம அங்கே வெயிட் பண்ண வேண்டியது தான். அங்கே வெயிட் பண்ணுற இடத்துல தான் நமக்கு அந்த வெயிட் பண்ணுற இடத்துக்கும் பக்கத்தில் தான் அந்த கடையெல்லாம், ஜுவல்லரி கடை, துணி கடை, பேக்கு கடை எல்லாம் இருக்குது. மொபைல் ஃபோன் கவரு, மொபைலு, A to Z ஃபுல் பொருளும் கிடைக்கிது. ஸ்டிக்கரு, எல்லா பொருளுமே அங்கே இருக்குது. அது நான் ஜுவல்லரி கடை மட்டும் போட்டேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பேக்கு அதெல்லாம் வீடியோ எடுத்திருக்கேன், அதை போடுறேன். நான் நம்ம பாரம்பரியத்தை காமிக்கிற மாதிரி உள்ள இந்த ஸ்டெச்சு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.